தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய 2வது ஏவுதளம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளம். இது இன்னும் திறக்கப்படலை. 2027 தான் திறக்கப்படுது. ஆனால் திறக்கப்படுறதுக்குள்ளேயே இது தனியார் வசம் போக போகுது அப்படின்னு சொல்லி சிலர் ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு சரியாக அது தேவையும் இல்லை நமக்கு. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நானும் ஒதுங்கி தான் இருந்தேன். இதில் எந்தெந்த கம்பெனி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ரிசர்ச் போட்டேன். 8 நிறுவனங்கள் தான் வருது. எக்கச்சக்கமாக வருது. அது நமக்கு தேவையும் இல்லை, சரிங்களா? இதில் இவர் ஏன் இருந்தாக்கணும்னு பார்த்தா, இப்போ இந்த டீலிங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டீலிங் ஓடிட்டு இருக்கும்போதே அம்பானி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 50 பில்லியன் நிதி உதவி தாரேன் அப்படிங்கிறாரு. பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. சார், இது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த பக்கம் விற்க போகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் நீங்கள் நிதி கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேளை அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா, அது நமக்கு தேவையில்லப்பா. அது பெரிய எடுத்து சமாச்சாரம். இது நகைச்சுவையாக ஒருத்தர் பட்டிமன்றத்தில் பேசுவார். அதாவது அரண்மனை முட்டை அம்மிக்கல்லையும் உடைக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. இது என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா அது பெரிய எடுத்து பொல்லாப்பு நமக்கு வேண்டாம். அதனால நம்ம ஒதுங்கி ஓரமாக நிற்கிறதா எல்லாருக்கும் நல்லது. இதில் வருடத்திற்கு 20லேருந்து 25 ராக்கெட்டுகள் ஏவலாம், சரிங்களா? அதாவது 500 கிலோ எடையுள்ள ராக்கெட்டுகள். இதில் ஒரு ராக்கெட் ஏவுறதுக்கு 4 லட்சம் லிட்டர் தூய தண்ணி, சுத்த குடிநீர் தேவைப்படும். இதுக்கு கடல் தண்ணி உப்பு தண்ணிலாம் எடுக்கக்கூடாதுங்க. பியூர் வாட்டர் தான் வேணும். இப்போது இஸ்ரோவுக்கு தேவைப்படுற தண்ணி எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும், மற்ற இடத்துலையா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு தான் அதை பூர்த்தி பண்ணணும். இப்போது தனியார் வசம் போகுது அப்படின்றதுனால முழுக்க தனியார் வசமே இருக்குன்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதும் மத்திய அரசு தான் பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ இதுக்கான தண்ணீர் தேவை எங்கே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை அத்தனை இடத்துல கிடக்கு. இதில் ஒரு ராக்கெட் ஏவுறதுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்க எது செய்வாங்கிறது எனக்கு தெரியலை. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படலாம். இது ஒரு வேளை தனியார் வசம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒரு தனியார் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா, அரசாங்கத்திலேருந்து வாங்கியிருக்கலாம், இல்லை எங்கேருந்து வாங்கியிருக்கலாம். இப்போ என் கம்பெனிக்கு நான் மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது. சயின்டிஸ்ட் மட்டும்தான் அங்கே வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. என் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வருவாங்க. அப்படி ஒரு சிலர் தீவிரவாதிகளாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? நான் இது நடந்துரும் அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது சைபர் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குது. சைபர் அட்டாக்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது அதே மாதிரி ராக்கெட் ஏவுதளத்தையே, அதாவது நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை நமக்கு எதிராகவும் திருப்ப முடியும். ஸோ தேசிய சர்வதேச ஆபத்து, ஓகேங்களா? அதாவது உலகளாவிய ஆபத்தே இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கேருந்துடா வந்துச்சு இந்த பாடுறா அப்படின்னு பார்த்தாங்க வைங்க, அங்கே ஃபாரின்காரன் கேட்பேன், ஷார் இஷ தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் ஏரோஸ்பேஸ் புறா ராக்கெட்டில் அங்கேருந்து விட்டான்னு வைங்க, நேராக இங்கே சொருகிரும். அப்போ ஆபத்து யாருக்கு? நமக்கு தான். அப்போ இது எப்படி பாதுகாக்கணும்? இஸ்ரோவுக்காகன்னு ஒரு இடத்த எடுத்துக்கிறீங்க, அதை இஸ்ரோவுக்காக பயன்படுத்தணுமா தனியாருக்காக பயன்படுத்தணுமா? இன்னும் திறக்கப்படவே இல்லையே. திறக்கப்படாத ஒரு நிறுவனத்தை எப்படி நீங்கள் தனியாருக்கு ஒப்படைக்க முடியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஆரம்பத்திலேயே தனியாருக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாமே. ஏன் தனியாருக்குன்னு சொன்னால் மக்கள் தரமாட்டாங்க அப்படின்றதுக்காகத்தான் எடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா இது அறிவிப்பு வந்தவுடனே நான் அடித்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை, மாப்பிள்ளை இது ப்ரைவேட்டுக்கு தெரிஞ்சிருந்து நான் கொடுத்துருக்கவே மாட்டேமேடா அப்படின்னு சொல்லி அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. இதான் யதார்த்தம். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு செயல் வருது, இது நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சி தான் மக்கள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இது கரெக்டாக அரசாங்கத்துக்கு போகுதான்னு கேட்டால் இல்லை, இப்போ தனியாருக்கு போக போகுது. இதனால் இந்த இந்தியாவுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமே. ஏன்னா ஒரு தீவிரவாதி உள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அது எப்படி வேணாலும் மாறும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா ப்ரைவேட்டை நம்பி தான் இந்தியாவே இருக்குது அப்படின்ற முடிவுக்கு மத்திய அரசு வந்துருச்சா அப்படின்றது எனக்கு தெரியலை. இதை மத்திய அரசு தான் இதாக்கணும். ஏன்னா மத்திய அரசு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டுக்கக்கூடிய மனப்பான்மையில் அவங்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இதை நீங்கள் மக்களாக நீங்களும் யோசிக்கணும். ஏன்னா நான் ஒரு இடத்த விற்கிறேன் அப்படின்னா எதுக்காக விற்கணும்? என் நாட்டின் தேவைக்காக விற்கலாம். ஆனால் என் நாடே இதை எனக்கு வேண்டாம், நான் தனியாருக்கு கொடுக்குறேன், இதோட இயக்கத்தையும் பராமரிப்பு சொல்லியும் அவன்கிட்ட கொடுக்குறேன், தனியார்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா, இதை ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தால் நான் இடத்த கொடுக்காமலே இருந்திருப்பேன் அப்படின்ட்டு நிறையா மக்களோட கேள்வியாகவே இருக்கே. ஏன்னா இது தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து அதை நீங்கள் தனியார்கிட்ட ஒப்படைக்கிறது வேறு. இன்னும் திறக்கப்படவே இல்லை. 2027 தான் இது இயக்கத்துக்கே வருது. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை.